அப்போ அவருக்கான அந்த அஞ்சலி அப்படிங்கிறது ஒன்று ட்ரம்பினுடைய மரணமா இருக்கும், இல்லாட்டி நெதன்யாகுவினுடைய மரணமா இருக்கும். ஒரு பெரிய வார் அப்படிங்கிறது வெகுஜன மக்களால நடத்தப்பட்ட ஒரு போர், ஹமாஸ் அப்படிங்கிற அந்த படைப்பிரிவினால வச்சு நடத்தப்பட்டுச்சு. ஒன் டே வார் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது 10 ஆண்டுக்கான போராக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. இப்ப யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, அமெரிக்காவும் இஸ்ரேலுமா அப்படின்னு கேட்டா ஈரான் தான் வெற்றி பாதையை நோக்கி நடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல்ல ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் சொல்லிதான் இந்த போரே நடக்கிறதாக ஒரு செய்திகள் சொல்லுது. அப்போ இங்க அமெரிக்கா உலகத்தினுடைய பெரிய சக்தின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது யாருன்னா, அதற்கு பிறகுதான் ஈரான்ல ஷா ஆட்சிகள் மலர்ந்தது. அமெரிக்காவினுடைய அடிமையா ஒட்டுமொத்த பேரும் மாறினாங்க. ஷா ஆட்சியை தூக்கி எறிஞ்சது தான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன். இந்தியாவிலையும் தான் மோடிக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக மோடி இறங்கி வரணும்னு அவசியம் இருக்கா? இன்னொரு நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இன்னைக்கு ஈரான் அப்படிங்கிற நாடை வளர்ச்சி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை சுரண்ட நினைக்கிறாங்க. இழப்புகள் 2 பேருக்குமே தான் இருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் இழப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒட்டுமொத்த இழப்பு அப்படிங்கிறது உலகத்திற்கானது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு பத்திரிகையாளர் பிரசாத் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் தமிழ்வா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். காலத்தின் கருணையால தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் உட்பட இந்த போரை பற்றி, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போரை பற்றி நாளும் வருகிற செய்தியை கவனிக்கிறாங்க, ரொம்ப இயல்புல. பட் அவர்களுடைய இயல்பில் இந்த போரை அவர்கள் பார்ப்பது என்பது ஈரான் தரப்பில் நியாயம் இருப்பதாகவும், தொடர்ந்து அமெரிக்கா தான் இந்த போருக்கும் கலகத்திற்கும் பிரதானமாக இருப்பதாகவும் பார்க்கப்படுது. உண்மையாகவே இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுடைய இந்த போருக்கான, யுத்தத்திற்கான மைய கரு எது? நம்ம அதுல இருந்து தொடங்கணும். மையக்கரு அப்படிங்கிறது என்ன? ஆயில் தான், வளம் தான், எண்ணெய் வளம் தான். எண்ணெய் வளம் தான் பிரச்சனை. அதை தாண்டி ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ். உலகத்துல எந்த தலைவர்கிட்டனாலும் ட்ரம்பால பேச முடியும், கம்யூனிட்ட போய் பேச முடியாது. அவர் வாழ்க்கையில அவர் இதுவரைக்கும் பேசாத ஒரு நபர் உலக தலைவர்னா அது கம்யூனி தான். இப்ப அவரும் செத்து போயிட்டாரு. அவரு ஈரான் மக்கள் அவர் வீர மரணம் அடைந்ததாக சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அவருடைய ஃபினரல் அப்படிங்கிறது நடைபெறவே இல்லை, இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது. மற்ற தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஃபினரல் வச்சு மக்கள் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி. ஆனா கமனி அவர்களுக்கு மட்டும் இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது செலுத்தப்படவே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை கட்டி எழுப்பிச்சது அவர் தான். அப்ப அவருக்கான அந்த அஞ்சலி அப்படிங்கிறது ஒண்ணு ட்ரம்பினுடைய மரணமா இருக்கும், இல்லாட்டி நெதன்யாகுவினுடைய மரணமா இருக்கும். அப்படி பார்க்கப்படுதான், அப்படி விரும்புறாங்களா? அதைத்தான் அவங்க விரும்புறாங்க. சரி. அது எதை வச்சு நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா, அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பேட்டிகள் மூலியமா. ஒரு செய்தியாளனா நம்ம அங்க மக்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கிருந்து பேசக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர்ஸ், வெளியுறவுத்துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பேசக்கூடிய விஷயம் நெதன்யாகுவுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம், இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்க அவங்களுடைய நாடாளுமன்றத்திலேயே. தொடர்ச்சியா அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தை. இந்த ரிவர் டு சி அப்படிங்கிறது என்னன்னா, ஆறுல இருந்து கடல் வரைக்கும், அது ஜோர்டானுடைய அந்த ஆத்துல இருந்து தொடங்கி இங்க பாலஸ்தீனத்தின் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அந்த வரலாறுல மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர் காசாவில் October 7 அப்படிங்கிற அந்த டேட்ல இருந்து தொடங்குச்சு.
அதற்கு பிறகு உலகம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, பாலஸ்தீனை கவனிக்க ஆரம்பிச்சாங்க, காசாவினுடைய ஸ்ட்ரிப்பை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய வார் அப்படிங்கிறது வெகுஜன மக்களால நடத்தப்பட்ட ஒரு போர், ஹமாஸ் அப்படிங்கிற அந்த படைப்பிரிவினால வச்சு நடத்தப்பட்டுச்சு. அதற்கு பிறகு வந்து இப்போ நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ஈரான் அதனுடைய ப்ராக்சி ஹவுதீஸ், ஹிஸ்புல்லா இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல ஈரான்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து போதுமான அளவு இருக்குங்கிறாங்க ஈரான் கிட்ட. அப்படி இருக்கும்போது இந்த வார்ல வந்து எளிமையாக அமெரிக்காவால வின் ஆயிரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஒன் டே வார் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது வந்து 10 ஆண்டுக்கான போராக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. போரை நிறுத்தவே முடியாத அளவுக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகள், கத்தாரு, குவைத்து, யுஏஇல இருக்கக்கூடிய அந்த 7 கண்ட்ரிஸ், இது எல்லாத்துலயுமே வந்து அடின்னு விட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். சரி. இப்போ ஈரானுடைய வெற்றி தான் இங்க அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீரிணையை மூடிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மூடிருக்காங்க. மீதி நாடுகளுக்கெல்லாம் காசு கொடுத்து உள்ள போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வாழ்றதுக்கான வாய்ப்பையும் மற்ற நாடுகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதனால் வரைக்கும் கட்டணங்கள்லாம் வசூலிக்காம இருந்தாங்க. இப்ப கட்டணத்தை வசூலிச்சுட்டு உள்ள போங்கிறாங்க. நம்ம எல்லாம் தியேட்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போற மாதிரி. அப்போ கப்பல் போக்குவரத்துக்கும் இங்க பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் யாருக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்போ ஒருத்தன் வந்து தொடர்ச்சியா வாய் பேசிக்கிட்டே இருக்கான். அவனை ஊமையாக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? ஒண்ணு, அவனுடைய வாழ்வாதாரத்தை கட் பண்ணணும். அமெரிக்கா இதைத்தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏகாதிபத்தியம், அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்டையும் அடிமைப்படுத்துறது. மிசைலை தயாரிச்சாங்க, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு களத்தை நிர்ணயிச்சாங்க, அதுல போய் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. முதலாளிகள் பூரா அந்த ஏவுகணையை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த விஷயத்த ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட புதுசாக ஆயுதங்கள் வருது. அதை விற்பனை பண்றதுக்கு இப்போ அமெரிக்காவினுடைய யூஎஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மிடில் ஈஸ்ட்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல, அதுல போய் வந்து அந்த மிசைலை பூரா பயன்படுத்தி உலக முதலாளிகளுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, அமெரிக்காவும் இஸ்ரேலுமா அப்படின்னு கேட்டா ஈரான் தான் வெற்றி பாதையை நோக்கி நடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா இஸ்ரேலை செரிமானம் பண்ணியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா இஸ்ரேலை செரிமானம் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இஸ்ரேல் தான் அமெரிக்காவை செரிமானம் பண்ணிருக்கு. எப்படின்னா, நடந்துகிட்டு இருக்கக்கூடியதை நீங்க சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல ஒரு தலைவர் இருக்காரு. அவர் அந்த தலைவர் சொல்லிதான் இந்த போரே நடக்கிறதாக ஒரு செய்திகள் சொல்லுது. சரி, நெதன்யாகு சொல்லிதான் ட்ரம்ப் வந்து இந்த போர் செய்யறாரு. அப்படி இருக்கும்போது உங்க கேள்விக்கான பதில் அதான இருக்க முடியும். இப்ப ஒருத்தரை எதிர்த்து நின்று களத்துல அழிக்கிறதுன்றது ஒரு யுக்தி, இல்ல அவங்களை அரவணைச்சு கொள்வது என்பது இன்னொரு யுக்தி. இதுல வந்து அமெரிக்கா இஸ்ரேலை எப்படி கையாளுதுன்னு நான் கேட்கிறேன். என்ன மாதிரியான உதவிகளை பண்றாங்க? தன்னகப்படுத்துறதுக்கான நோக்கமாக இருக்குமா, இல்ல ஈரானை வீழ்த்துவது என்பது நோக்கமாக இருக்குமா? இஸ்ரேலை பயன்படுத்து நான் இன்னும் கூர்மையா பண்ற கேள்வின்றது அதுதான். தன்னகத்தை இஸ்ரேலை கொண்டு வரணும்ன்றது இலக்கா, அல்லது இஸ்ரேலை அடித்தளமாக வைத்து ஈரானை அடிப்பது என்பது இலக்கா? அமெரிக்காவை யார் ஆட்சி பண்றா? ட்ரம்ப். அமெரிக்காவை ஆட்சி பண்றது ட்ரம்ப் கிடையாது. அங்க ஐபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு, ஏஐபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். சரி, அந்த டீம் வந்து யாருக்கு கட்டுப்பாட்டு இருப்பாங்கன்னா யூதர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. அந்த யூதர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீம் தான் அமெரிக்காவில் அடுத்த பொசிஷன்ல யார் வந்து உட்காரணும், அவங்க நமக்கு சிறந்த அடிமைகளா இருப்பாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐபேக்கை கட்டி ஆள்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நெதன்யாகுங்கிற அந்த தனி மனுஷன், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லிகுட் அப்படிங்கிற கட்சி. ரைட்டா? அப்போ இங்க அமெரிக்கா உலகத்தினுடைய பெரிய சக்தின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது யாருன்னா யூதர்கள் பிளஸ் இந்த லிகுட் கட்சியை சேர்ந்தவங்க தான். இவங்க தான் அமெரிக்காவே கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்ப இங்க யாரு பெரிய ஆளு, அமெரிக்காவா இல்ல யூதர்கள் வாழக்கூடிய இஸ்ரேல்? அதான் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. கூர்த்திட்டுறாங்களோ ட்ரம்ப்பை, அப்படி புரிஞ்சுக்கலாம். ட்ரம்ப்பை கூர்த்திட்டுறாங்களா ஈரானுக்கு? ட்ரம்ப்பை வந்து குட்டையில தள்ளுறதுக்கான எல்லா வேலைகளுமே நடந்துருச்சு. அவர் ஏற்கனவே 2 தடவை வந்து பென்சில்வேனியாவில் ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சைபர் கிரைம் அட்டாக்லாம் நிறைய நடந்தது. இதை தாண்டி வந்து ட்ரம்பினுடைய அந்த கடைசி நிமிடம் அப்படிங்கிறதும் ட்ரம்ப்புக்கு இருக்கு அப்படிங்கிறத ஈரான் நம்புறாங்க. அதான் கூர்த்திட்டுறாங்கன்னு சொன்னீங்க, இல்லை குட்டையில தள்ளுறதுக்கு தானே எல்லா வேலையும் தான் செய்யறாங்க. அதுதான் இஸ்ரேலுடைய அஜெண்டா.
நீங்க வந்து ட்ரம்ப் வந்து நெதன்யாகு எதிர்த்து பேசினாருன்னா ட்ரம்ப் உயிரோட இருக்க முடியாது. அவர் ஈரானுக்கான எதிரி அல்ல, இஸ்ரேல் தான் வந்து எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா ஆளை போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வரிசையா பட்டியலிட்டீங்க அப்படின்னா அவங்க எதிர்த்து போராடுறதுக்கு முடிவு பண்ணாங்க. அதனால இஸ்ரேல் வந்து வரிசையா அவங்கள கொலை செஞ்சாங்க. இதே இது ஈரானும் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் மிடில் ஈஸ்ட்ல அண்ணன் தம்பிங்களுக்கு இடையில வந்து பஞ்சாயத்தே வந்திருக்காது, 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பட் நியாயம் யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த இடத்துல ஈரான் வந்து தனித்து இயங்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வர்றாங்க. முதல்ல வாழ்றதுக்கான வாய்ப்பை இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க 1948. அதனாலதான் இஸ்ரேலுங்கிற ஒரு தேசமே உருவாச்சு. அதற்கு பிறகுதான் ஈரான்ல வந்து ஷா ஆட்சிகள் வந்து மலர்ந்தது. அமெரிக்காவினுடைய அடிமையா ஒட்டுமொத்த பேர் மாறினாங்க. ஷா ஆட்சியை தூக்கி எறிஞ்சது தான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1978-79 வாக்குல வந்தது. இல்ல, ஒரு வல்லாதிக்கம் நிறைந்த நாடாக அமெரிக்கா இன்று வரை பார்க்கப்படுது இல்லையா? இப்பொழுதும் ட்ரம்ப் எங்கேயுமே இறங்கி வந்த மாதிரி தெரியலையே. இல்ல இந்திய ஊடகங்கள் அப்படி காட்டுறாங்க. அதுவும் புரிதலுக்காக தான். எங்கிருந்து இறங்கி வரணும்? இந்த ஈரான் தொடர்பான சண்டையில கொஞ்சமாவது ஒரு ஆள் இறங்கி வரணும் இல்லையா? அவர் ஏன் இறங்கி வரணும்? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு எதிராகவே உள்நாட்டுல பிரச்சனை வெடிக்க போகுது. ஒரு சமாதானத்தை நோக்கி நகரணும் இல்லையா? ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா? இந்தியாவிலையும் தான் மோடிக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக மோடி வந்து இறங்கி வரணும்னு அவசியம் இருக்கா? ஒரு தலைவன் அந்த நாட்டுக்கு எது தேவையோ அதைத்தான் வந்து அதை நோக்கி போக முடியும். இந்த மக்கள் விரும்புறாங்களான்னு இருக்கும். மேக் இன் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி, மெகா அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை நோக்கி போகும்போது அவர் எடுக்கக்கூடிய முடிவு அந்த நாட்டுக்கு நலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவா இருக்காரு. அந்த நாட்டுல ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்காவில் என்ன இருக்கு? எண்ணெய் வளம் இருக்கா? கிடையாது. விவசாயம் இருக்கா? பெரிய அளவுல கிடையாது. நம்ம ஊர்லயாவது சோறு பொங்கி வருஷம் முறை சாப்பிட்டுறலாம், அதுவும் அந்த ஊர்ல அதுவும் கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? திருடி தான் சாப்பிடுவாங்க. திருடுவதற்கான வாய்ப்பை வந்து உலகம் முழுவதும் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு பீரியட்ல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? உங்க ஊர்ல திருட ஒருத்தவன் தான்னா அவன் வந்து ரொம்ப அழுக்கு சட்டையா தாரெல்லாம் பூசிக்கிட்டு ஜட்டி பணியனோட உள்ள ஏரியாக்குள்ள சுத்தி திரிவாங்க இல்லையா? ரொம்ப அழுக்கா இருப்பான் திருடன் அப்படின்னா ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அவன் பேசக்கூடிய ஸ்லாங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி கிடையாது. திருடங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க. அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து நல்லா இங்கிலீஷ்ல வாட்டசாட்டமா பேசும்போது உலகம் என்ன நினைக்குது? ஆகா, இவன் ஹைடெக்கான திருடன், இவங்கிட்ட வந்து நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறத உலகம் இன்னைக்கு ஒத்துக்குச்சு. அவன் திருடன் தான், ஆனா ஹைடெக்கான திருடன். எப்படி? இன்னொரு நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இன்னைக்கு ஈரான் அப்படிங்கிற நாடை வளர்ச்சி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை சுரட நினைக்கிறாங்க. ஆமா தானே? அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் இதையும் நான் இன்னும் நேரடியா நான் கேட்கிறேன். இந்திய ஊடகங்கள் இந்த போரை என்னவாக நமக்கு காட்டுறாங்க? இந்திய ஊடகம் நான் இதை முதல் கேள்வியா நான் வச்சிருந்தேன். இந்திய ஊடகம் என்னவா காட்டுறாங்க? இந்திய ஊடகங்கள் என்னவா காட்டுறாங்க அப்படின்னா நீங்க தான் வந்து இந்திய ஊடகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் ஒட்டுமொத்த இந்திய ஊடகம் கிடையாது. நான் ஒரு சாதாரண தனி மனிதன். ஒரு அதை கவனிக்கிறீங்களா? இந்திய ஊடகம் கொடுக்கக்கூடிய தகவல்களை கவனிக்கிறீங்களா? இன்று வரை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன செய்தி வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்திய ஊடகத்துல தொடர்ந்து இஸ்ரேல் களத்துல நிக்கிறாங்க. மீது வெற்றி அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஈரான் வந்து தொடர்ந்து போராடுறாங்க, அவ்வளவுதான். அது ஒரு போராட்ட களமா இருக்கு. பட் ட்ரம்ப் நினைத்ததை சாதிக்கிறார் அப்படின்ற மாதிரில போயிட்டு இருக்கு இந்திய ஊடகம். இது பொது பார்வை. இது தாண்டி வந்து உள்ளூர கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதற்கான பதில் நிச்சயமாக சொல்லணும். கேள்விகள் வந்து உள்ளூர கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பதில் சொல்லணும். இல்ல இந்திய ஊடகம் அப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஊடகங்கள் எப்படி காட்டுறாங்கன்ற இந்திய ஊடகத்துல நடக்கிறதா காட்டுறாங்க. மோதி மீடியா மாதிரி செயல்பட 4 ஷிப் வந்துச்சு, 4 ஷிப் வரத காமிச்சாங்க. ஆமாதான், அது மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல அப்படின்றாங்க. அது மிகப்பெரிய வெற்றி தான், அதை காமிச்சிட்டாங்க. வேற என்ன காமிக்காம என்ன இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்திய ஊடகம், இந்திய வெளியுறவுத்துறை ஆகட்டும், ஜெய்சங்கர் ஆகட்டும், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட தொடர்ச்சியா பேசிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்தியா சைடுல வந்து நடக்கக்கூடிய விஷயத்த பூரா அப்படியே கண்ணாடி மாதிரி தானே காட்டுறாங்க. இதுல எதுவும் ஒளிவு முறைவே எதுவும் இல்லையே. இல்ல இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி இருக்குது? நம்ம அதை பத்தி இஸ்ரேல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் இதை பத்தி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி இருக்கு? இஸ்ரேல் எப்படி இருக்கு? களம் நின்று களத்துல நிக்கிறாங்களா இஸ்ரேல்? நிக்கு களத்துலன்ற தொடர்ந்து. ஆமா, தொடர்ச்சியா களத்துல நின்றுட்டு தான் இருக்காங்க. மிகப்பெரிய பாதிப்பு அழிவெல்லாம் இஸ்ரேல்ல கிடையாது. மிகப்பெரிய பாதிப்பு அழிவு இஸ்ரேலுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்மெல்லாம் இரவுல தூங்கும் போது நிம்மதியா படுத்து தூங்குறோம். ஒரு வேட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா கூட வந்து நம்ம ஒரு பதட்டம் அதிகமாகுது. ஆனா அங்கே நித்தம் வந்து கேட்கக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது வெடிச்சத்தம் தான். டெல்லவீவ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் பூராமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹைஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்கு, அதுவும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க ஒட்டுமொத்த நகரமுமே இங்க நம்ம சென்னையினுடைய ஒட்டுமொத்த அளவை விட
அங்க இஸ்ரேலுடைய நிலப்பகுதிங்கிறது ரொம்ப கம்மியானது. ஒரு இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்க, பென்குரியன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா விமான போக்குவரத்தே டோட்டலா டவுன் ஆயிடும். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ், ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே அங்க நிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அதை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க ஒரு கிராமத்துல, ரைட்டா? அப்போ அங்க நிலமே சின்னதுதான். அப்படிப்பட்ட இடத்துல தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணும்போது இரவும் பகலும் தொடர்ச்சியாக இப்போ இஸ்ரேலும் அடி வாங்கிட்டு இருக்கு, ஈரானும் அடி வாங்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே இழப்பு இருக்கு. இழப்புகள் ரெண்டு பேருக்குமே தான் இருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் இழப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒட்டுமொத்த இழப்பு அப்படிங்கிறது உலகத்திற்கானது. ஏன்னா அங்க அடிக்கிறது வந்து ஆயில் ரெஃபைனரி மேல அடிக்கிறாங்க, கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்றாங்க, ஷிப்லாம் வருது வருது வருதுன்னு எல்லாரும் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷிப்பு போறதுக்கு இங்க எந்த தடையும் இல்லை. உற்பத்தி பண்றது இங்க நடக்குதான்னு கேட்டா உற்பத்தியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதான் உற்பத்தி தமிழ்ல நான் சொன்னேன். அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஆகும்? உற்பத்தி நின்றுச்சுன்னா ஷிப்பு போயிட்டு வர்றது ஓகே, ஆயில வந்து அங்க உற்பத்தி பண்ணாதானா கொண்டு வர முடியும். நீங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்ல எம்டி கண்டெய்னர் தான் வரும். இப்போ சுச்சுவேஷன் எங்க போய் நிக்குது அப்படின்னா எல்லாம் எம்டி ஆயிடுச்சு, காலி டப்பாவா இருக்கு. காலி டப்பாவை கொண்டு வந்து நம்ம அடுத்து ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இதான் சுச்சுவேஷனா இருக்கும். உலகமே காலி டப்பாவாயிடும். உற்பத்தியா இங்க இது மாதிரியான தொடர்ச்சியாக பேரழிவுகள் ஏற்படுச்சு அப்படின்னா உலகம் முழுக்க. ஆமா. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்றாங்க, அது என்னவா இருக்கு? அது எப்படி இருக்கு? எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு? அதோட ஒர்க் என்னவா இருக்கு? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய 30% எரிவாயு அப்படிங்கிறதே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நம்பிதான் இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்தளவுல அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அப்படிங்கிறது உலகத்துக்கே போய் சேர வேண்டியது. அதை ஈரான் முடக்குறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா ஈரான் முடக்கல, ஜப்பானுக்கே வழி விடுறேங்கிறாங்க. ஜப்பான் தான் இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக நின்று ஈரானை எதிர்க்கக்கூடிய ஒரே நாடு. அமெரிக்காவுக்கு அடுத்து இஸ்ரேலுக்கு அடுத்து ஜப்பான் தான், ரைட்டா? ஆனா அந்த ஜப்பானுக்கு உன் கப்பலை அனுப்பிச்சு விடு, நான் என்ன அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ யார் வந்தாலும் உனக்கு வர்த்தகம் பண்றதுக்கு நான் ரெடி, $2 மில்லியன் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு வெளில போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியே பொய் அப்படின்னு நான் சொல்லல, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அப்படிங்கிற அந்த நபர் சொல்றாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு பத்திரிகையாளராக நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள், அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி தேடி போய் பார்த்தா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோட முக்கியமான ஒரு விஷயமே கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு தான் இந்த ரிஃபைனரி சொன்னேன்ல, அதுல ரொம்ப முக்கியமானது. இதய துடிப்பு மாதிரி அப்படின்னு அதான் வந்து ஒட்டுமொத்த இதய துடிப்பே. அப்போ அது என்ன, அதையும் வந்து ஈரானுக்கு ஆப்போசிட்டா அதை மாத்திரணும், அதை கைப்பற்றணும் அப்படின்னு யுஏஇங்கிற போர்ட்டை யூஸ் பண்றாங்க. யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அதனுடைய போர்ட்டை பயன்படுத்தி அங்கிருந்து அந்த கார்க் தீவை அடிக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் நேரடியா வந்து அட்டாக் பண்றதுக்கும் தரைப்படையும் ரெடி பண்றாங்க. அப்போ வெவ்வேறு ஆங்கிள் இந்த எண்ணெய் ஆலைகள் மீதும் நீங்க சொன்ன அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இதை எப்படியாவது கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஈரானையே அடிமைப்படுத்திடலாம். அதுதான் அமெரிக்காவினுடைய அடிப்படையான திட்டம். இப்போ நீங்க கேட்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நான் விட்டேன்னா, அப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த இடம் தான் அமெரிக்காவோட இலக்கு. ஈரான் இவ்வளவு தூரம் ஆட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு காரணமே அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அடுத்த கட்ட திட்டமாக இருக்கு. அதை நோக்கி தான் வந்து யுஎஸ்எஸ் ட்ரிபோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அந்த கப்பல்ல வந்து ஒரு 5000 வீரர்களை அனுப்பிச்சு விடுறாங்க. அது ஈரானுடைய கடல் எல்லையில இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி நிற்குது. அது எப்போ உள்ள என்ட்ராக போகுதுங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அமெரிக்கா வந்து தரப்படை உள்ள இறக்குனா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு டியாகோ கார்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு யூகேல ஒரு பிளேஸ் இருக்கு, சரிங்களா? அந்த பிளேஸை வந்து பயன்படுத்தி இப்போ ஈரானை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இது சம்பந்தமா போர்லயே பங்கெடுக்க மாட்டேன்னு சொன்ன யூகே என்ன பண்றாங்க, யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த போர்ல பங்கெடுத்துக்கிறதுக்காக அந்த டியோகா கார்ஜியாவை நீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ வாடகைக்கு விட்டார். இப்போ அந்த வாடகைக்கு எடுத்த அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, டியோகா கார்ஜியால வந்து ஈரான் மேல அட்டாக் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 புதிய ஏவுகணைகளை இப்போ விட்டுருக்காங்க. அது 4000 கிலோமீட்டர் தாண்டி வந்து பயணம் செய்யக்கூடியது. அதை வந்து டியோகா கார்ஜியா மேல இப்போ ஏவிருக்காங்க. அது சாம்பிள் பீஸ் அப்படிங்கிறாங்க. அது இன்னும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டரை தாண்டி ஈரானால ஏவுகணையே இல்லைன்னு சொன்னவங்க
இன்னைக்கு 4000 கிலோமீட்டர் ஏவுகணை வந்து அதால தாண்டி போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த உலகத்திற்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. அப்போ இவ்வளவு ஏவுகணை சக்தி ஈரான்ட்ட இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணாம நம்ம போர்ல இறங்கிட்டோமே அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரூத் சோசியல்ங்கிற பக்கத்துல கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், போரை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல, அங்க போய் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, தலைவர்களை பூரா கொண்டுட்டோம், ஆனா அங்க யார்கிட்ட போய் பேசினா இந்த போர் நிற்கும் அப்படின்னு தெரியல, யாரும் பேசவே வரமாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. இப்ப சொல்லுங்க, போர்ல தோத்தது அமெரிக்காவா ஈரான்? கேள்வியா இருக்கு, பதில்கள் இன்னும் கிடைக்கல. எப்ப கிடைக்கும்? போர் முடிஞ்சதுக்காக அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி தமிழ்நாடு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.